பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சந்தோஷமான நாளிலும் மாலை வேளையிலும் கர்த்தரை தேடி வந்த நமக்கு நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. மீண்டும் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நின்று கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. காலையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனித்தோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் நமக்கு நடத்தி தருகிறார் என்பதை நாம் கவனித்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் தேவன் நம்மோடு கூட அவர் பேசுவார். ஆமேன். இந்த மாலை நேர செய்திக்காக ஜெபம் பண்ணின போது கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளையே இன்றைக்கு உங்கள் நடுவிலே நான் பேச ஆயத்தமாக வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை நீங்கள் அதை கேட்டிருக்கலாம், படித்திருக்கலாம், மற்றவர்கள் சொல்லியிருக்கலாம். மீண்டும் அதை உங்கள் வாழ்க்கையிலே நினைவு கூர்ந்து அந்த வார்த்தையின்படி தேவன் செய்த செயல்களை நினைத்து மீண்டும் அவர் நமக்கு நன்மையே செய்வார், அற்புதமே செய்வார் என்பதை விசுவாசிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. வேத புஸ்தகத்திலே சங்கீதம் 119வது சங்கீதம் 50ஆம் வசனத்தின் 2வது பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஆமென். அல்லேலூயா. 119ஆம் சங்கீதத்தை எழுதிய ராஜாவாகிய தாவீது சொன்ன ஒரு அனுபவ வார்த்தை, உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக நம்பியிருக்கிறோம், அவரை பின்பற்றுகிறோம், அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறோம். நம்முடைய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவரோடு நாம் நேரம் செலவிடவும் அவருடைய வார்த்தையை புரிந்து அந்த வார்த்தையின்படி நடக்கவும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் அதை செய்து வருகிறோம். சில நேரம் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. நம்முடைய ஆத்துமா பலவீனப்பட்டு ஜீவனையும் விட்டுவிடக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது நம்மை தேவன் உயிர்ப்பிக்கிறார் தமது வார்த்தையினாலே. கைகளை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா என்று சொல்வோமாக. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று நாம் யோசித்து பார்ப்பதை விட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் எப்படி வாழ்கிறோம், தேவன் எதிர்பார்க்கிறபடி நான் வாழ்கிறேனா என்பதை நாம் நம்மை சோதித்து அறிந்து கவனித்து கொள்வது மிக மிக நல்லது. ஆகவே நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய ஜெப நேரம் இவைகளை சரி செய்து கொள்ளும்போது நாம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இந்த மாலை வேளையிலே நாம் நம்மை சற்று கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய வேத வசனம் வாசிக்கின்றது, படிக்கின்றது, தியானிக்கின்றது, மனப்பாடமாக எழுதி பார்ப்பது எந்த அளவுக்கு நாம் இருக்கிறோம் என்பதை நாம் நம்மை நாமே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. அநேகர் அதை தேவனோடு நேரம் செலவழிக்கும் போது ஜெபிக்கவும் வேதத்தை படித்து அந்த நாளுக்கு தேவையான தேவ பலனை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சிலர் சில நேரம் இவைகளை செய்யாத போது நம்முடைய ஆவியிலே பலன் குறைந்து தேவன் விரும்புகிறதை செய்யாமல் தேவன் விரும்பாததை நாம் செய்யும்படியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அப்படிப்பட்ட நிலையில் இருந்து நாம் மீண்டும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய அவருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும். அந்த வசனத்துக்கு நாம் முதலிடம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து வசனத்தை படிப்போம் என்று சொன்னால், ராஜாவாகிய தாவீது அனுபவமாக சொன்னது போல நாமும் சொல்ல முடியும். தேவரீர் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. கை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த வேத வசனம்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதை
நாம் அறிந்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு அனுபவ சாட்சி சொல்ல முடியும். 1 சாமுவேல் 2 சாமுவேல் முதல் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே கடைசி 2 வரிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கழுகுகளை பார்க்கிலும், படிங்க சிஸ்டர். கழுகுகளை பார்க்கிலும் வேகமும், கழுகுகளை பார்க்கிலும் வேகமும், சிங்கங்களை பார்க்கிலும் பலமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். சிங்கங்களை பார்க்கிலும் பலமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். தாவீதுடைய கவனத்திலே சவுல், யோனத்தான் 2 பேரும் தந்தை மகன் என்ற 2 பேரையும் கவனித்து பார்த்ததிலே அவர் தன் வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டது, அவர்கள் வேகமாக செயல்பட்டார்கள், பலம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். எப்படி? கழுகுகளைப் போல வேகமும் சிங்கங்களைப் போல பலமும் உடையவர்களாய் இருந்தார்கள் என்று அந்த வார்த்தையை, அந்த அனுபவத்தை தாவீது புலம்பலாக பாடினதை அந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். அப்போ இந்த வசனத்தின் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நடக்கும். பலம் தேவன் கொடுப்பார், செயல்பட தேவன் உதவி செய்வார் என்பதை நம்பி அந்த வசனத்தின்படி செயல்பட கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த மாலை வேளையிலே நாம் அவனுடைய வார்த்தையை குறித்து நாம் கவனித்து, அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்து வருகிறது, அந்த வசனத்துக்கு நாம் செயல்பட அர்ப்பணிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 119 சங்கீதம் 50ஆம் வசனத்திலே முதல் பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். அதுவே எனக்கு சிறுமையில் எனக்கு ஆறுதல். 49ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். உமது அடியேனுக்காக நினைத்தருளும் என்ற ஒரு வேண்டுதல், ஒரு விண்ணப்பம், ஒரு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீது தேவனோடு பேசிக்கொண்டே விண்ணப்பம் செய்கிற ஒரு தேவ மனிதன். அந்த வார்த்தையை விண்ணப்பமாக அவர் செய்கிறார். உம்மை நம்ப பண்ணின வசனத்தை நீர் நினைத்தருளும். தேவன் மறந்து போகிறவர் அல்ல, அவர் நினைவில் வைத்திருக்கிறவர். ஆனாலும் அந்த தாவீது சொன்ன வார்த்தை, என்னை நினைத்தருளும், உம்மை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும் என்று சொல்லி வேண்டுதல் செய்த போது ஆண்டவர் அவனுடைய சிறுமையிலே ஆறுதல் தந்தார். கைவிடுத்தி ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு பிசாசினால், பொல்லாத மனிதர்களினால் அநேக நேரம் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையிலே துன்பத்தோடு வேதனையோடு இருக்கும்போது நமக்கு ஆறுதல் தேவன் தருகிறார். அவருடைய வார்த்தையை நாம் படிக்கும்போது, தேவன் தந்த வாக்குத்தத்தத்தை நினைத்து பார்க்கும்போது அவைகள் நம்மை ஆறுதல் படுத்துகிறது, பலப்படுத்துகிறது, தைரியப்படுத்துகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனத்துக்கு முதலிடம், முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னால், நம்முடைய ஆத்மா ஜீவனோடும் பலனோடும் தேவனுக்காக செயல்பட ஆயத்தமானதாக இருக்கும் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோமாக. சபையிலே போதகராக இருக்கிற எங்கள் வேலையே விசுவாசிகளை பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் உண்மையாக இருங்க. இயேசு பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. இயேசு ஒழுங்கும் கிரமமாக செய்கிறது போல நீங்களும் ஒழுங்கும் கிரமமாக செயல்படுங்க என்று அநேக போதனைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதுதான் எங்கள் வேலை. அல்லேலூயா. பாஸ்ட்டுக்கு வேறு வேலை இல்லையானா இதுதான் எங்கள் வேலை. நாங்கள் சொல்கிற வார்த்தை பைபிள் படிங்க, இன்னும் பைபிள் படிங்க, இன்னும் பைபிள் படிங்க, அதை தான் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் படிக்க படிக்க ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். ஆமென் சொல்லுவோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க, நாங்கள் தேவனுடைய
ஒரு ஸ்தானாதிபதியாக சொல்லுகிற வார்த்தை, வேதத்தை படித்து கொண்டே இருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த வேத வசனத்திலே தேவன் வசனத்தின் மூலமாக தம்மை நம்புகிற தேவ பிள்ளைகளுக்கு செய்ததை கவனித்து இந்த வசனத்தின்படி நாமும் செயல்பட நம்மை அர்ப்பணிப்போமாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லூக்கா 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பேதுரு ஒரு மீன் பிடிக்கிறவன், சிறு வயதிலிருந்தே அந்த தொழிலை கற்று தேறினவன். ஆனாலும் ஒரு ராத்திரி முழுவதும் அவன் மீன் பிடித்து மீன் கிடைக்கவில்லை. அடுத்த நாளுக்கு ஆயத்தமாக அவன் செயல்பட்டு கொண்டிருந்த போது இயேசு போதனை செய்தார். அந்த போதனையை கேட்டுக்கொண்டே இருந்த பேதுரு, எத்தனையோ பேர் கேட்டார்கள். ஆனாலும் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது போய் வலையை போடு என்று சொன்னார். அவன் ஆண்டவர் இயேசுவிடம் பேசினான். உம்முடைய வார்த்தையின்படியே நான் போடுகிறேன் என்று அவன் வலையை போட்டான். 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, 2 படகு அமிழத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். கைவிடுத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வேலையிலே, வியாபாரத்திலே, தொழிலிலே நாம் கவனிப்போம் என்று சொன்னால், வேத வசனத்தின்படி நாம் செயல்படுகிறோம் என்று சொன்னால், அதிலே நாம் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை, ஆமென், ஆச்சரியப்படத்தக்கதாக, நம்முடைய இருதயம் பூரிப்பாகத்தக்கதாக பேதுருவுக்கு செய்ததை பார்க்கிலும் நமக்கு செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுயத்தினாலே ஓடி இழந்து போனதை விட தேவ வார்த்தையின்படி நடக்கும்போது நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். பேதுரு சொன்ன ஒரே ஒரு வாக்கியம், உம்முடைய வார்த்தையின்படியே. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் எவ்வளவோ திறமை தாளந்துகளை, எவ்வளவோ பயிற்சிகளை கொடுத்து செயல்பட்டாலும் அவைகளிலே 100% எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. ஆனால் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்க இயேசுடைய வார்த்தை இன்றைக்கும் கிரியை செய்கிறது. ஆகவே இந்த வேத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் செயல்பட நம்ம அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், பேதுருவை போல நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. ஆகவே வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த வேத வசனத்தை படிப்போம். நீங்கள் சற்று யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பைபிள் படித்து ரொம்ப நாள் ஆனவங்களாம் கூட சபையில் இருக்கலாம். நீங்கள் படிக்கலைன்னு நான் சொல்ல வரலை. கவனித்து பார்த்தால், யோசித்து பார்த்தால், நம்மை நாமே பரிசோதித்து பார்க்கும்போது பைபிள் படிக்காமல் எத்தனையோ நாட்கள் இருந்ததை நாம் உணர முடியும். அதை சரி செய்து கொள்வோம் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென், அல்லேலூயா. சிலர் பைபிள் படிக்கும்போது அந்த பைபிளில் கோடு போடுவாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வசனமே தெரியாமல் போயிடும். ஆகவே பைபிள் படிக்கும்போதே பைபிள் ஒரு நோட்டு, ஒரு பேனாவோடு உட்கார்ந்து நீங்கள் பைபிள் படிக்கும்போது தேவன் உங்களோடு பேசுகிற, உணர்த்துகிற வசனங்களை அந்த நோட்டில் எழுதி வைத்து கொண்டால், பின் நாட்களில் நீங்கள் படிக்கும்போது தேவன் பேசின வார்த்தைகள் மீண்டும் உங்களை உற்சாகப்படுத்தும், மீண்டும் உங்களை பலப்படுத்தும், மீண்டும் உங்களை கிறிஸ்துவுக்குள் எழும்பி நிற்க செயல்பட வைக்கும். ஆமென், அல்லேலூயா. நாம் அப்படி படிக்கிறோமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு நோட்டில் பேனா வச்சு எழுதி, இந்த நாள் 14ஆம் தேதி இந்த வசனத்திலிருந்து தேவன் பேசினார், உணர்த்தினார், அதற்கு என்னுடைய பதில் என்று சொல்லி எழுதி பழக்கப்படுத்தி பாருங்கள். ஆமென். அந்த வசனம் உங்களை வாழ வைக்கும், அந்த வசனம் உங்களை பலப்படுத்தும், வசனம் உங்களை மேன்மைப்படுத்தும். இங்கே பேதுருக்கு அந்த வார்த்தையின்படியே 2 படகு அமிழத்தக்கதாக மீன்களை பிடிக்க தேவன் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
இன்னும் வேத வசனத்தை நாம் கவனிப்போம்னு சொன்னால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அங்கே ஒரு 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் சுகமடைய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறான். இயேசு கிறிஸ்து சீஷர்களும் அவனை குறித்து சொல்லுகிறார்கள், அந்த 100க்கு அதிபதி நம்மை நேசிக்கிறவர், நமக்காக ஒரு ஜெபாலயம் கட்டி கொடுத்தார், அவருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னபோது இயேசுவும் அந்த 100க்கு அதிபதி வீட்டுக்கு செல்வதற்கு ஆயத்தமாகி விட்டார். அப்பொழுது அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிற வார்த்தை, இயேசுவிடம், நான் சொன்னால் ஆட்கள் போகிறாங்க, சொன்ன வேலையை செய்கிறார்கள், ஆகவே நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று அந்த 100க்கு அதிபதி கேட்டுக்கொண்டான். இயேசு ஆச்சரியப்பட்டார். இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை என்று ஆச்சரியப்பட்டு வந்தவர்களை அனுப்பி வைத்தார். இயேசு பேசின அதே நேரத்தில் அந்த வேலைக்காரன் சுகமானான். ஹல்லேலூயா! அந்த வார்த்தை சுகம் கொடுத்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கையை தொட்டு குருடர்களை சுகமாக்கியிருக்கிறார், குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கியிருக்கிறார். அதே சமயத்தில் அவருடைய வார்த்தை அற்புத சுகத்தை கொடுத்தது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆவது அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். மத்தேயு 8:16. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவிகளை தம்முடைய வார்த்தையினாலே துரத்தினார். தேவனுடைய வார்த்தைக்கு அந்த அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்திலே அசுத்தாவிகளை துரத்தி அவருடைய வார்த்தையின் வல்லமையுள்ள வார்த்தைகளினாலே பிசாசை துரத்தி ஜனங்களை விடுதலை பண்ணினதை நாம் பார்க்கிறோம். இயேசுவையே பிசாசு வந்து சோதித்தான். 3 விதமான சோதனைகள் மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலேயும் லூக்கா 4ஆம் அதிகாரத்திலேயும் இயேசுவை பிசாசு சோதித்ததான 3 கேள்விகள். 3 கேள்விகளுக்கும் வேத வசனத்திலிருந்தே பதிலை கொடுத்து பிசாசை இயேசு ஜெயித்தார். கைவிடுத்து ஆமென் சொல்லுவோம். உபாகமம் 6, 7, 8 இந்த 3 அதிகாரங்களிலே அவர் 3 பதில்களை சொல்லி பிசாசை ஜெயித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு இயேசுவை விட்டு விலகி போனான் என்று வேதத்தில் வாசித்து அறிந்து கொள்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனம் படித்தா பிசாசு நம்மக்கிட்ட வராது, அப்படி வந்தாலும் ஓடி போகும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. வேத வசனத்தை படித்து அதன்படி நடக்கணும். சிலர் ராத்திரி தூங்கும்போது தலைக்கு கீழே பைபிள் வச்சிருப்பாங்க. ஏன்? பேய் பிசாசு வந்துடக்கூடாது. தலைக்கு கீழே பைபிள் வச்சதுனால பேய் உங்கள் வீட்டுக்கு வராது. ஆமென் சொல்லுவோம். உங்ககிட்ட பேய் வந்தாலும் ஓடி போயிடும். ஆமென் சொல்லுவோம். உங்களுக்குள்ளாக இருக்கிற வேத வசனம் அந்த பேயை விரட்டும், துரத்தும். ஆமென். நீங்கள் வசனத்தை சொல்லும்போது அது இருக்காது, ஓடி போகும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இயேசுடைய வார்த்தை பிசாசை துரத்தினது. உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை பிசாசை துரத்தும். நீங்கள் பிசாசை ஜெயிப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே வேத வசனம் நீங்கள் முக்கியப்படுத்துங்கள், முதலிடம் கொடுங்கள். அது உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நமக்கு தெரிந்ததான சங்கீதம், முதல் சங்கீதம் 1, 2, 3 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் வாய்க்கவில்லை, செயல்படவில்லை, தோல்வியை சந்திக்கிறோம் என்று சொன்னால், நாம் முதலாவது வேத வசனத்துக்கு நம்மை உட்படுத்தி சரி செய்து வசனத்தை படித்தோம் என்று சொன்னால், அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்களை
வாய்க்கும்படியாக செய்யும். ஹல்லேலூயா. நீண்ட நாள் காத்திருக்கலாம், நடக்காதது போல இருக்கலாம், நடந்தும் நிறைவேறாதது போல இருக்கலாம். அவைகள் எல்லாவற்றையும் மாற்றம் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று வேத வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் உதவி செய்வார். காலையிலே ஒரு வசனம் வாசித்தோம், சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. புடமிட்டது என்று சொன்னால் நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை உருவாக்குகிறது. வேத வசனம் யோசேப்பை புடமிட்டு உருவாக்கினபடினாலே அவன் சொன்ன வார்த்தை, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் வெகு ஜனங்களுக்கு இப்பொழுது நடந்து வருகிறபடியே அவர்களை காப்பாற்ற நன்மையாக தேவன் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. ஆகவே வசனம் உங்களை சுத்திகரிக்கும், வசனம் உங்களை உருவாக்கும். ஆமென் சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பை உருவாக்கின, சுத்திகரித்த, ஆவிக்குள் பரிசுத்த ஆவிக்குள் வளர வைத்த வேத வசனம் அவன் 17 வயதிலே சொப்பனம் சொன்னான். நாட்கள் ஆக ஆக தேவனுக்குள் வளர்ந்தபடினாலே சொப்பனத்தையும் சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லும்படி தேவ ஆவிக்குள் வளர்ந்தான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே வசனம் நம்மை சுத்திகரிக்கும், உருவாக்கும், ஆயத்தப்படுத்தும். யோசேப்பை போல நம்மை உயர்த்தும். கைவிடுத்து ஆமென் சொல்லுவா. அல்லேலூயா. சங்கீதம் 107 சங்கீதம் 20 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஜெப நேரங்களில் இந்த வசனத்தை சொல்லுகிறோம். அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார், அவர்களுடைய அழிவுக்கு அவர்களை தப்பு வைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரிந்த வசனம், உபயோகப்படுத்துகிற வசனம். இதை நாம் மீண்டும் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வந்து அதை வாயினாலே பேசும்போது தேவனுடைய குணமாக்குதலை பெற்றுக்கொள்கிறோம். நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்போம். கைவிடுத்து ஆமென் சொல்லுவோம். 2 யோவான் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவளாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது. போதும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய யோவான், இயேசுடைய சீசனாக இருந்த அந்த யோவான் எழுதின நற்செய்தி நூல், அதுபோல நிருபங்கள், 3 நிருபங்கள், வெளிப்படுத்தின விசேஷம், இவைகளை நம்ம கவனிக்கின்றதான வார்த்தை தேவனுடைய அன்பு, தேவனுடைய சுகமாக்குதல், தேவனை பின்பற்றி நாம் வாழ்வோம் என்பதை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 2ஆம் நிருபத்துக்கு அடுத்த நிருபத்திலே 3ஆம் நிருபம் 2ஆம் வசனம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனத்தை அனுப்பி குணமாக்கி சுகமாய் வாழ உதவி செய்கிற தேவன் நம்முடைய தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், நாம் சுகமாய் வாழ்ந்திருப்போம். கைவிடுத்து ஆமென் சொல்லுவோமாக. மீண்டும் ஆமென் சொல்லுவோம். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் சொல்லுங்க. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். வேத வசனத்தை நாம் கவனித்து கொண்டு இருக்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொர்நேலியு என்ற ஒரு புறஜாதி மனுஷன், அவன் தான தர்மங்களை செய்தான், வேண்டுதல்கள் செய்தான். அவைகளை எல்லாவற்றையும் கவனித்த தேவன் அவனுக்கு பதில் கொடுத்தார். ஒரு தேவதூதன் வந்து பேதுருவை அழைத்து வந்து பேதுரு சொல்வதை கேட்க வேண்டும் என்று தேவதூதன் சொன்னபோது அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து பேதுருவை அழைத்து பேதுரு சொல்லுகிற வேத வசனங்களை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். மனம் திரும்ப வேண்டும், தேவன் ஒருவரே, அவர் பாவத்துக்காக மரித்து நீதிக்காக பிழைத்தார், ஆகவே நீங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் பேசிக்கொண்டே இருந்தபோது பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கேட்ட எல்லார் மேலும் இறங்கி அபிஷேகம் பண்ணினார்.
அவர்கள் பல பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பேதுரு ஆச்சரியப்பட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் யூதர்களுக்கு மாத்திரமல்ல புறஜாதிகளுக்கும் தம்முடைய ஆவின் அபிஷேகத்தை வரத்தை கொடுத்தார் என்று சொல்லி அதை பார்த்து பிரமித்து தேவனை மகிமைப்படுத்தினான். கைவிடுத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய தேவன் பட்சபாதம் பண்ணுகிற தேவன் அல்ல. யாரெல்லாம் வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாலை நேரத்திலே நாம் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் நமக்குள்ளாக உயிர்மீட்சி தருகிற மாத்திரமல்ல, நம்மை பலப்படுத்துகிறது, சுத்திகரிக்கிறது, நம்மை தேவனுக்காக பயன்பட வைக்கிறது, நாம் தேவனுக்காக சுகமாய் வாழ்ந்திருக்க வைக்கிறது. தேவ ஆவியை பெற்றுக்கொள்ள, தேவ ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, தேவ ஆவின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேத வசனங்கள் நாம் கேட்கும்போது, படிக்கும்போது, கை கொள்ளும்போது நம்மை நிரப்புகிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆவின் அபிஷேகம் பெற்ற பேதுரு இதை பார்த்து ஆச்சரியப்பட்டார், தேவனை மகிமைப்படுத்தினார். காரணம், இந்த அபிஷேகம் பெறுவதற்கு முன்பதாக தேவனை மறுதலித்தவர், குணமாக்கப்படாமல் இருந்தவர். ஆவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிறகு குணமாக்கப்பட்டார். அவர் தேவனுக்காக எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணினார். 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஜனங்களை ரட்சிப்புகள் நடத்த தேவன் பேதுருவை பயன்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம், அவனுக்குள்ளாக தேவன் கொடுத்த வார்த்தையை பேசினபடினாலே கேட்ட ஜனங்கள் அபிஷேகம் பெற்றார்கள், தேவ வரங்களை பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலேயே நாம் வந்திருக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்மா உயிர்மீட்சி அடைய, ஆவில பலனடைய நாம் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வசனம் நம்மை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வசனத்தை படிக்கும்போது நம்முடைய குணம் நல்ல குணமாக மாறும். ஆமென் சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மக்கதோனியா தேசத்திலே பவுல் ஊழியம் செய்தார். அவர் பல இடங்களுக்கு சென்று வேத வசனத்தை பிரசங்கித்தார். அந்த மக்கதோனியா தேசத்து ஜனங்கள் வேத வசனத்தை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தபடினாலே நற்குணசாலிகளானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் வசனத்தை படித்தால் நம்ம குணம் மாறிவிட்டது என்பதை நாமே சாட்சியாக சொல்ல முடியும். நம்முடைய குடும்பத்தார், நம்மோடு கூட பேசி பழகிற ஜனங்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்வார்கள். காரணம், வசனம் நம்மை மாற்றுகிறது. ஆமேன். வசனம் நம்மை தேவனுக்கு முன்பாக நடத்துகிறது. ஆகவே வசனத்தை நாம் முதலிடம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுப்போம். வேத வசனம் நம்மை வாழ வைக்கும். அல்லேலூயா. சிலர் கேட்பாங்க, பைபிள் படித்தா எல்லாம் நடக்குமா? படித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. என்னோட ஊழியத்தில் பயிற்சி பெற்ற ஒரு ஊழியர் விருத்தாசலத்தில் இருக்கிறார். பாஸ்டர் டேவிட் ராஜா பெயர். அவர் தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். எப்படின்னா, மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓடிக்கிட்டே இருப்பாங்க, பல கிலோமீட்டர் ஓடுவாங்க. மற்ற ஓட்டப்பந்தயம்லாம் 100 மீட்டர், 200, 800 இப்படி இருக்கும். அந்த மாரத்தான் பல கிலோமீட்டர் ஓடுவாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் மாதிரி மாரத்தான் வேத வாசிப்பு நான் செய்வேன். பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு வாரத்தில் பைபிள் படித்து முடிச்சிருவாராம். 3 நாளில் பைபிள் படித்து முடிச்சிருவாராம். வேறு நேரம் வேறு எதுவுமே அவர் செய்ய மாட்டார். இதைத்தான் நான் படித்தேன். இப்போ அவர் கோடீஸ்வரராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சபையில் ஆத்துமக்கள் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சபையை பெரிதாக்க அவர் என்ன செய்கிறார்? திட்டமிட்டு இருக்கிறார். அப்போ பைபிள் படித்தா நடக்குமா அப்படின்னா நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் எவ்வளோ நேரம் பைபிள் படிக்கிறீங்க நீங்களே யோசித்து பாருங்கள். ஒரு அதிகாரம் படிக்கிறதே சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்பா நீ பைபிள் படிச்சுட்டேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு அதிகாரம் படிச்சிருப்பாங்க. ஆனால் வேத புஸ்தகத்தை முழுவதும் படித்து முடிக்கும்போது அதுக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிறார். அநேக பரிசுத்தவான்கள்
பல வருஷம் தேவனோடு பழகி உறவாடினவர்கள் வேதத்தை படித்து முடிக்கும்போது ஆசீர்வதிக்கப்பட்டதை சாட்சியாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாமும் பைபிள் படிப்போம். ஆமென் சொல்லுவோம். நீங்களும் படிக்கணும், நானும் படிக்கணும். ஆமென். நானும் உங்களில் ஒருவன் தான், நான் ஸ்பெஷல் இல்லை, நானும் உங்கள் சகோதரன். அல்லேலூயா. அப்போ எனக்கும் ஆத்மா இருக்குது, நானும் பரலோகம் போகணும், நானும் பரிசுத்தம் போகலாம். நம்ம எல்லாருக்கும் வேத வசனம் ஒன்று தான். பிரசங்கம் பண்ணுறது ஈஸி, ஆனால் அந்த பிரசங்கம் பண்ணுறதை செயல்படுத்துவது தான் நம்மக்கிட்ட இருக்க சாட்சியே. அல்லேலூயா. ஆகவே அநேக நேரங்கள் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களில் இந்த வசனம்தான் எனக்கு பலன். கைவிடுத்து ஆமென் சொல்லுவான். இந்த வசனம்தான் எனக்கு உதவி, வசனம்தான் எனக்கு எல்லாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வசனத்தை படித்தா தேவன் நிச்சயமாகவே நன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆகவே வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நாம் படித்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். சங்கீதம் 119:50 சொல்லப்பட்டதை மீண்டும் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருவோம். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது நம்முடைய ஆத்மாவை உயிர்மீட்சி அடைய செய்து பலனடையவும் செயல்படவும் வைத்து அவருடைய நாமம் மகிமைப்பட வழி நடத்துகிறது. ஆகவே வசனத்தை படிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவரீர் உம்மை நம்ப பண்ணின வசனத்தை அடியனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. மக்கதோனியா தேசத்து விசுவாசிகள் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அறிந்ததினாலே அவர்கள் நல்ல குணசாலிகள் ஆனார்கள். தெசலோனிக்கேய பட்டணத்திலே உள்ள விசுவாசிகளை பார்க்கிலும் நல்ல குணசாலிகள் ஆனார்கள். வார்த்தையின்படி இந்த ஆலயத்துக்குள் இருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வசனத்தை தினந்தோறும் படித்து நல்ல குணசாலிகளாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக, சுகமாய் வாழ்ந்திருக்கத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம், நன்றி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். 100க்கு அதிபதி வேலைக்காரனுக்கு வசனத்தை அனுப்பி, வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினீரே. 107 சங்கீதம் 20 வசனத்தின்படி ஆமென், சுகமாக்கினீர், அழிவுக்கு தப்புவித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையினாலே அசுத்த ஆவிகளை துரத்தினீரே. பிசாசு சோதிக்க வந்தபோது வசனத்தினாலே ஜெயித்த இயேசுவே, நீர் சொன்னதும் செய்ததும் உடைய வார்த்தையினாலே என்பதை நாங்கள் கவனித்து உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். வார்த்தையை நாங்கள் செயல்படுத்த அர்ப்பணிக்கிறோம், அபியாசப்படுத்துகிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. ஆமென். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், வசனத்தை படிப்போம், வசனத்தை தியானிப்போம், வசனத்தை மனப்பாடம் செய்வோம், வசனத்தை புரிந்து கொள்வோம். ஆவியானவர் நம் மூலமாக ஜனங்களோடு பேசுவாராக. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் தேவ ஆவின் உதவியோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே வந்த ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தையினாலே உற்சாகப்படுத்தினபடியால் ஸ்தோத்திரம். வசனத்தை படித்து 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 உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள அவர்கள் வேலை, தொழில், வியாபாரங்களை வாய்க்க செய்த ஆமென். இன்னும் விசேஷமாக இழந்து போனதை திரும்ப தருகிற தேவன் என்ற வார்த்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். உங்கள் நாம் மகிமைப்படுவதாக. இழந்து போனது ஒன்று கூட குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் வல்லமை குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் சபையிலையும் வெளிப்பட, ஆவியிலே கலிகூற, ஆமென், ஆவியினால் அபிஷேகம் பெற, ஆவியிலே அனலாக்கப்பட
உம்முடைய வார்த்தை அவளை பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறதே, அவைகளையும் கவனித்து உம்முடைய பக்கமாய் நிலைத்து நிற்க உதவி செய்வீராக. எதிர்பார்த்து நன்மையை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மேலாக கிரியை செய்கிற சர்வ வல்லமையுடைய தேவன் உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சை விருப்பங்களை நிறைவேற்றுவதாக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரம் சபைக்கு சென்றேன், இயேசுவை தேடினேன், ஆராதித்தேன், அவருடைய வார்த்தையை கேட்டேன் என்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆமென் அவர்கள் வாழ்க்கையில நன்மையே செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் எங்களை வழிநடத்துங்கப்பா. எங்களுக்கு தேவையான வேத வசன ஆலோசனை தந்து வசனத்தின்படி நன்மைகள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இன்றும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் அனைத்து பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.